இருக்கிற தகராறு இருக்கு பாருங்க. இன்னைக்கு சூத்திரர்கள் நிச்சயமாக பஞ்சமர்களை இன்னைக்கு கோயிலுக்குள்ள விடுறாங்களா? இன்னைக்கு அந்த புக்கு கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், எந்த இடத்துல கோயிலில் விடுறாங்க? தமிழ்நாட்டில் கிராமத்தில் போனீங்கன்னா ரவிக்குமார் சொல்கிறார். எப்படி ரவிக்குமார் விழுப்புரம் மாவட்டத்தோட 300 கோயிலில் எங்களை விடுறது இல்லைன்றாரு. தமிழ்நாடு முழுக்க இங்கே இந்த பூந்தமல்லி தாண்டிங்கள்லாம் கிடையாது, இந்த பக்கம் திருவத்தூர் தாண்டிட்டா கிடையாது. அப்போ எல்லா இடங்கள்லையுமே இன்னும் அது இருக்குல்ல. சாதியான வேங்கவேல ஏன் கண்டுபிடிக்கல அரசாங்கம்? கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இது பெரிய கும்பா. ராஜீவ்காந்தி மாடரை கண்டுபிடிச்சாச்சு, இதை கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் பண்ணல? ஏன் சாதி ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வரல? கொண்டு வந்தா அவ கொண்டு போட மாட்டான், விக்கிரவாண்டியில் தோத்து போயிடும் இல்லையா? இதுதான் இருக்கே தவிர சமூக நீதிலாம் கிடையாது. நான் நிச்சயமாக பேசுகிறோம் இந்த விஷயத்தில். அப்போ அம்பேத்கர் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கலன்னு ரிசைன் பண்றாரு. இதுக்கப்புறம் மாத்தியா நேரு அமைச்சாரா? 53 அமைக்கிறார் காக்கா கலேக்கர் கமிஷன், அதான் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை நேரு தூக்கி எறிந்து விட்டார். ஐயா கலசம் அவர்கள் சொன்னார், ஆணைமுத்து ஐயாவுடன் 45 ஆண்டுகள் பழகியிருக்கேன். அதை ஒட்டி இன்று அவருடைய 100ஆண்டு விழாவை அதுக்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா சொன்னார் அவர். அதை என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ரிப்பீட், இது 1 மாதம் கூட ஆகலை. அவரும் அதை கலந்துக்கிட்டார், அவர் பேரும் போட்டிருந்து. ஆனால் அன்னைக்கு பேசலை அவரை. அணைமுத்து ஐயா அவர்களுடைய 100ஆண்டு விழா அம்பத்தூருடைய அந்த அறக்கட்டளை அந்த வளாகத்தில் நடந்தது. உண்மையில் அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் இன்னைக்கு மீண்டும் பேச சொல்லி சொன்னார். அதனால் அவர் அந்த ஆணைமுத்து ஐயாவுடன் நெருக்கமாக இருந்த தொட்டு தனிப்பட்ட முறையில் நடத்தணுன்ட்டு அவர் மீண்டும் நடத்தியிருக்கார் அவர். அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் அவரும் ஒரு பேச்சாளர். அதுக்கு அடுத்து 2 அவரை நாங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணுன்றதுக்காக இல்லை, 2 தகவலை சொல்லணும். சட்டம் சம்மந்தமாக சொல்கிற தொட்டு அவர் அம்பேத்கர் அவர்களை சொல்லும்போது அவர் சூத்திரர்களுக்கு செய்யலை அப்படின்ற பொருள் படும்படி சொன்னார். பொருள் இல்லைங்க, அதை அப்படி இல்லை, அதை சரிப்படுத்தினோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டிகிள் 16(4) அப்படின்ற வார்த்தை SC/ST வார்த்தை கூட கிடையாது அதில். தயவுசெய்து ஆர்டிகிள் 16(4) கூகுள் பண்ணி பாருங்க. அதில் இருக்க வார்த்தை பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு இருக்கும். பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படி என்பதன் பொருள் SC/ST அண்ட் OBC. SC/ST அண்ட் OBC 16 நாள் தான், 5 நாள் அப்போ முதல்ல இல்லை. அதுக்காக அவர் அதனால தான் ஒன்று அவர் சொன்ன 330, 332 இருக்கு பாருங்க. அதாவது பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் அவர் இடஒதுக்கீடு பெற்றார் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்க பட்டியல் நிறுத்தவருக்கு, அது உண்மை. ஆனால் 16(4) அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு என்பது பிற்பட்டவருக்கும் சேர்த்து அவர் ஃபைட் பண்ணார். அதையும் தாண்டி அடுத்து என்னுடைய பேச்ச ஆரம்பிக்க போகிறேன். பிற்பட்டவர்கள் பெரியாருக்கு எப்படி கடமைப்பட்டிருக்கார்களோ அதை விட கூடுதலாகவே அம்பேத்கருக்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை நான் நிச்சயம் சொல்ல போகிறேன். அதற்கான காரணங்களை சொல்ல போகிறேன். என்னென்னா, அதுக்கடுத்து 2வது அவர் சொல்லும்போது எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னார். எனேபிளிங் ப்ரொவிஷன் பொருள் அது அல்ல. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மோசடித்தனமாக உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் 16 நாளையும் 15 நாளையும் எனேபிளிங் ப்ரொவிஷன். அதில் எனேபிளிங்னா என்ன பொருள்னா, அரசு ஒரு சட்டமோ அல்லது விதியோ, அதை ஆஃபீஸ் ஓஎம்பாங்களா, ஆஃபீஸ் மெமோரண்டம் அல்லது ஒரு ஜிஓ, கம்யூனல் ஜிஓ அல்லது சட்டம், இது மாதிரி ஏதோ போட்டு தான் ரிசர்வேஷன் அமலுக்கு வரும் அப்படின்றத எனேபிளிங். நாம் என்ன சொல்கிறோம்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். 16 நாளில் படிச்சிங்கன்னா த ஸ்டேட் ஷல்ன்னு இருக்கு, ஷல் மேக் ப்ரொவிஷன். அப்படின்னா எப்படி எனேபிளிங்? ஷல்னா நிச்சயமாக சொல்லணும், ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லணும். அதை நான் இப்போ அடுத்து அதை மறக்காமல் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 9 நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லியிருக்காங்களா? சூத்திரர்களும் பஞ்சமர்களும் அல்லது வனவாசின்னு அவர் சொன்ன எஸ்டிக்களும்
என்ன வேலையில் கொடுக்கணும், என்ன வேலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஐயா ஆணைமுத்து ஐயாவை பற்றி இன்றைய கூட்டன்ற தொட்டு ஆணைமுத்து ஐயாவை பற்றி பேசுகிறத விட்டுட்டு மீதியை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லும்போது 3 முக்கியமான செய்திகள் அவரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பெரியார் இறந்து இப்போது 50 ஆண்டுகள் ஆகிறது. 1973 அவர் மறைந்தார். இன்று 50 ஆண்டுகளில் பெரியார் பற்றிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் கூட எண்ணற்ற புத்தகங்கள் வந்தாச்சு. பெரியாரை எதிர்த்தவர்கள் கூட இப்போது அவரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பெரியாரை போட்டு. ஆனால் பெரியாரின் சிந்தனைகளை முதலாக 1974 பெரியார் இறந்த ஒரு ஆண்டுக்குள் 3 தொகுதிகளாக 2104 பக்கங்கள் வெளியிட்டது ஆணைமுத்து. அதான் முதல்ல. அதை பெரியார் இருக்கும்போதே அதை வேலையை ஆரம்பிச்சிட்டார், பெரியாருடைய ஒப்புதல் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். ஒன்று. ரெண்டாவது, அவர் செஞ்சது 1957 நவம்பர் 26 அன்று சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று நடத்தியதுதான் பெரியார் நடத்திய போராட்டங்களிலேயே பெரிய போராட்டம். அதிலே சிறை சென்று 18 மாதங்கள் சிறையிலே இருந்தார் ஆணைமுத்து. இது இரண்டாவது செய்தி. ஒன்று, திருச்சி சிறையிலும் வேலூர் சிறையிலும் 18 மாதங்கள் அவர் இருந்தார். அப்போதான் திருமணம் ஆகி 54 திருமணம், 57க்குள்ளார 2 குழந்தைங்க விட்டுட்டு அவர் சிறைச்சாலைக்கு போனார். அதை பற்றி அந்த செய்தியை பற்றி 2. மூன்றாவது, இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி கொஞ்ச நேரம் பேசுறது எடுத்துக்கிறேன். 3, மண்டல் கமிஷன் அமைப்பதிலும், அதாவது ஒன்றிய அரசில் மத்திய அரசில் இடஒதுக்கீடு பெறுவதற்கான முயற்சியில் அவர், என்ன உங்களுக்கு தெரியும், அரசமைப்பு சட்டம் வந்தது 26/1/1950. அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. தயவு செய்து, அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது 26/1. அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரையிலேயே போட்டிருக்கும். அதில் முகப்புரையிலேயே இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றத we people of India அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இன் அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி this 26th day of November 49 do hereby adopt, enact and give to ourselves this constitution. அதான் இறுதி நாள், அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த மண்டல் அந்த மத்திய அரசினுடைய வேலையிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அதில் வெற்றியும் கண்டதில் ஆணைமுத்து ஐயாவுக்கு பெரிய பங்குண்டு. அதில் அவங்க சொன்னாங்க, அதில் அவர் தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதில் தீகார் சிறையில் அவர் ஆல் இண்டியா ரேடியோ முன்னாடி மறியல் செய்து இதற்காக தீகார் சிறையில் அடைக்கப்படுறார். அப்போ இந்த 3 தான் அவருடைய முக்கியமான அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய செய்திகள் சொல்லலாம். 3 மட்டும் சொல்றது தான் மிக மிக முக்கியமானதாக கருதுறேன். இவ்வளவு தூரம் சொல்லும் போது குறைஞ்சபட்ச விஷயங்களை மட்டும் அவருக்கு சொல்லிடணுன்ட்டு அவர் 21/6 ஏன்னா யாருமே சொல்லலை, சொல்லியிருந்தா எல்லாம் சொல்லாமல் போகலான்னு நினச்சேன். 21/6/1925 இன்றைய பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய முருகன்குடியில் பிறந்தவர். அவர் பெரியாரின் பேச்சை 19 வயதில் கேட்டு 1944 கேட்டு அவர் பெரியாரியவாதியாக மாறினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் இடைநிலை படிச்சிருக்கார். இதில் 1949 பெரியார் நடத்திய திருக்குறள் மாநாட்டினால் ஈர்க்கப்பட்டு குறள் மலர் அப்படின்ற மாத இதழ் நடத்துவதற்காக திருக்குறளார் முனுசாமி அவர்களுடைய உதவியுடன் அந்த குறள் மலர் என்பதை பண்ணுறாரு. 52 வேலைக்கு போகிறார். தென்னார்காடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தில் பணிக்கு போகிறார். 54 வேலையை காமிச்சு திருமணம் பண்ணியிருப்பார். அதுக்காக சொல்கிறேன். 56 வேலையை விட்டார். வேலையை விட்டு முழு நேர அரசியல் பணிக்கு
வரார், பெரியார் பணிக்காக வரார். 1960 அவர் திருச்சியில் செட்டில் ஆகிறார். 62 பெரியார் இறக்கும் வரை பெரியாருடன் இணைந்து பணிபுரிந்தார். இதுதான் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அவரை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு பயோகிராஃபி. அவர் 7/3/1970 சிந்தனையாளர் கழகம் அப்படி என்பதை ஒன்று உருவாக்குறார். அதை தொடங்கி வைத்தவர் பெரியார் திருச்சியில். அதே மாதிரி 1974 சிந்தனையாளர், இப்போ ஏற்கனவே சொன்ன குரல் மலர், அடுத்து வேலை போனவுடனே குரல் முரசாகுது. குரல் முரசு வேலை போனோம்னா அவருடைய முழு பொறுப்பில் நடத்துகிறார். இப்போ சிந்தனையாளர் என்ற 2 பத்திரிகை 74. 1994 ஒரு ஆங்கில பத்திரிகை பெரியார் எரா அப்படின்னு ஒரு 15 ஆண்டுகள் நடத்துகிறார் பத்திரிகை அப்படின்னா. அதே மாதிரி புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய புத்தகங்கள் வந்து 1980 வந்து ஒரு 5 புத்தகங்கள் அவர் வந்து வெளியிடுறார். அவர் எழுதிய புத்தகங்கள் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி, பொதுவுடைமைவாதிகளும் பெரியார் கொள்கைகளும், வகுப்புரிமை போராட்டம் ஏன், இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி, நாத்திகர் போர்வால் அப்படின்ட்டு. அடுத்து 2012 இதெல்லாம் உள்ளடக்கிய மொத்தம் 16 நூல்கள் திருச்சி வே ஆணைமுத்து கருத்து கருவூலம் என்ற பெயரில் அவர் வெளியிடுறார். இதே நேரத்தில் அவர் அந்த ஆங்கில பத்திரிகை நடத்தும் போது ஈழப்போர் நடக்குது 1994 ஊட்டி. அதனால் இலங்கைக்கு அவர் ஒரு முறை போகிறார். இலங்கைக்கு விசிட் பண்ணி அங்கே 14 நாட்கள் வந்து ஈழத்திலும் 14 நாட்கள் மலையக தமிழர்களையும் 2 நாள் கொழும்புலையும் இருந்து தமிழீழத் தமிழரை, இலங்கை மலையக தமிழரை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அடுத்து இன்னொரு புத்தகம் வந்து பெரியாரினுடைய பெரியார் ஈவிஆர் டீடைல்டு குரோனாலஜி ஃப்ரம் 1912. எனக்கு அநேகமாக ஒரு வரத்துக்கு முன்னாடி இருந்தே, கிட்டத்தட்ட பெரியார் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தேன்னு நினைக்கிறது. 1912 to 1973 வரைக்கும் குரோனாலஜியை பண்ணுறாரு. எனவே இது 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 வந்து அவருடைய ப்ராடர் இந்த வாழ்க்கையை பற்றிய குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. இப்போ முதல்ல பற்றி நான் 3 சொன்னதில் முதல் விஷயத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறது என்ன, முதல்ல சொன்னது வந்து பெரியாருடைய சிந்தனைகளை அவர் 1974 3 தொகுதிகளாக வெளியிட்டார் அப்படின்னு. அடுத்து மீண்டும் 2005 என்று நினைக்கிறேன் 20 தொகுதிகளாக 2010 20 தொகுதிகளாக 9300 பேஜஸ் கொண்ட ஒரு பெரிய வேலை பண்ணுற 20 வால்யூம்ஸை பெரியார் சிந்தனைகளை வெளியிடுறாரு. அந்த நேரத்தில் 2010 வரும்போது நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிடுது. 74 பண்ணும்போது அநேகமாக அவர் தான் முதல் வேலையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதை கொண்டு பண்ண போகிறதில்லை. 2 வந்து அவர் 1957 18 மாதங்கள் சிறையில் இருந்தார் பாருங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய 26 அவர் பெரியார் வந்து 26 நவம்பர் 57 தான் கொளுத்துறதுக்கான நாளை குறிக்கிறார். ஏன் 26 நவம்பரை குறிக்கிறாரு? அன்னைக்கு தான் கான்ஸ்டியூஷன் உருவானார். அதனால தான் எவ்வளோ நாள் குறிக்கலாம், அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த தேதியை தேர்ந்தெடுக்கிறார். 26/11/1957. அதை பற்றிய விவரங்கள் இல்லை. அதை பற்றி கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய திராவிடர் கழகம் இருக்குல்ல, திராவிடர் கழகம் இன்னைக்கு பிரிஞ்சு பல அமைப்பாக இருக்கிறப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை பற்றி ஒரு 3 வால்யூமாக புத்தகமாக போட்டிருக்காங்க. இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் பற்றி அப்போது வந்ததெல்லாம் தொகுத்து 3 வால்யூமாக போட்டிருக்காங்க. அதை நான் வெளியிட்டேன். அப்போது அந்த விவரத்தை பார்த்தீங்கன்னா அப்போது அவர் பல காரணங்களை சொல்கிறார். முக்கியமாக என்னென்னா, சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் அப்படின்றத அடிப்படையாக சொல்கிறது. சாதியை ஒழிக்காத இந்து மதம், அந்த இந்து மதத்தை காக்கின்ற அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 13(2) கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ்னு சொல்கிறாங்க. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறது. அது முக்கியமானது. என்னது அதில் தமிழாக்கம் என்னன்றத மந்திரி சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன, அதாவது காலாகாலமாக இருந்து வரக்கூடிய அனைத்து பழக்கங்களும் வழக்கங்களும் சட்டத்தன்மை உள்ளது, அது காப்பாற்றப்படும். நம்ம அரசமைப்பு சட்டத்தை 13(2) சொல்லுது. 25(1) கொளுத்துறார். அது என்னன்னா,
ரிலிஜியன் இருக்குல்ல, அதை வந்து அதை காப்பாற்றுறதுக்காக. ரிலிஜியன் அவர் நினைக்கிறது என்னன்னா கடவுள் பற்றி அல்ல, சாதியை காப்பாற்றுறதுன்ற முறையில் தான் அதை எதிர்க்கிறார். 3 முக்கியமாக 368 அதில் எந்த தமிழ்நாட்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாரு. ஏன்னா ஒரு அங்கே சபை சட்டம் போடணுன்னா 543 பாதின்னா எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க. நம்ம 40 பேருமே நம்ம 40க்கு 40 இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன காய் கூட அந்த உண்மையை சொல்ல மாட்டோம். நம்ம இதுக்கு நமக்கு இருக்கிறது வேற. இங்கேயே நம்ம சட்டம் போட்டால் கான்ஸ்டியூஷனில் 7வது அட்டவணையில் ஸ்டேட் லிஸ்ட்டில் போட்டாலே கவர்னர் உட்காந்துட்டு இருக்கான். எல்லா சட்டம் அரசாங்க சட்டம் சொல்லுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற போடுற சட்டத்தை ஐயா சொன்னாதான் அது சட்டமாகும். அது இல்லாமல் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலும் கிடையாது. அதுதான் 368. அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா 2/3 வேணும். அதனால் 368 கொளுத்துறாரு. அது அப்போது இந்த கொளுத்தும் போது குறைஞ்சபட்சம் என்ன அந்த பிரச்சனை வருதுன்னா, அப்போ அவர் இன்னும் சில காரணம் சொல்கிறாரு. அரசமைப்பு சட்டத்தை இயற்றியதில் டிராஃப்டிங் கமிட்டி இருக்குல்ல, டிராஃப்டிங் கமிட்டியில் எல்லாம் இருக்காங்க சூத்திரர்களை தவிர. அவர் சொல்கிறார் சூத்திரர்கள் மட்டும் இல்லை, 75% சொல்கிறார் அவர். இப்போ 75 இல்லாட்டி கூட 65 70 இருக்கலாம். 70% இருக்கக்கூடிய சூத்திரர்கள் அங்கே இல்லை. அதே மாதிரி குடியாட்சி கூட்டாட்சி இல்லை இங்கே. அதே மாதிரி அரசமைப்பு அவை உருவானது இருக்கு பாருங்க, அதுவே ஜனநாயக பூர்வமானது அல்ல. அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு உருவானது அல்ல. அதை சொல்கிறார். அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்படின்னா 1946 நான் பெருசாக பேச விரும்பல, கேபினெட் மிஷன் வந்த உடனே இங்கே முதல்ல காங்கிரஸ் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அனைவருக்கும் வயது வந்த அனைவருக்கும், அப்போ வந்து 21 வயது இருந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த உறுப்பினர்களை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதா சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. என்னன்னா அதுக்கு முன்னாடி நடந்த மாகாணத்துக்காக நடந்த எலெக்ஷன் இருக்கு பாருங்க, அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மாகாண சட்டசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் கிடையாது. நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன சொல்லுவோன்னா, ஒன்று வரி கட்டிடணும், சொத்து வரி, அதை சொத்து வச்சிருக்கணும். சூத்திரர் சொத்து இல்லைன்ட்டார், அதனால் சொத்து கிடையாது. இல்லை கல்வி இருக்கணும், கல்வியும் கிடையாது சூத்திரனுக்கு. அப்போ சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இவங்கெல்லாம் பொதுவாகவே கிடையாது. அப்போது இது அதனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை எரிக்கிறோம் அப்படின்ட்டு அம்பேத்கர் இவர் பெரியார் அவர்கள் சொல்லி பண்ணுறாரு. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது, அதுக்குள்ளே போகலை. அது இல்லாமல் ஏன்னா பிராமணால் அப்போ இப்பெல்லாம் இல்லை, இப்போல்லாம் எங்கேயுமே ஹோட்டல் அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் இருந்தப்போ நான் 64 சென்னைக்கு வந்தேன் படிக்கிறதுக்காக. அப்போ எல்லா ஹோட்டல்லையும் பிராமணால் காப்பி சாப்பாடு ஹோட்டல் இருக்கும். அப்போ இவர் போய் அதை அழிக்க சொல்கிறாரு திருவல்லிக்கேணியில் முரளி இதில். அவன் சொல்கிறான் எங்கே அவங்க சட்டத்தில் இருக்குன்னு கேட்குறான். அப்போ தான் அப்படியா அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமையை ஒழித்திருக்கே தவிர சாதி ஒழிக்கப்படவில்லை, அதனால் அதை கொளுத்தணும்னு இந்த முடிவு எடுத்து வர்றார். இந்தியாவிலேயே இந்த மாதிரி சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தை கொளுத்த ஒரே நிகழ்ச்சி பெரியார் தான், வேற யாருமே இல்லை. அதில் கலந்து கொண்டவர் ஆனை முத்தையா 18 மாதம் சரி போயிருக்கார். இதில் இவரை நம்ம அம்பேத்கரை பொறுத்தவரை, அம்பேத்கர் வந்து ஒரு பின்னால் ராஜ்யசபையில் உரையாற்றும் போது நான் அதை சொல்கிறார். அதை வந்து இதே புத்தகத்தில் அவங்க நான் சொன்னல 3 வால்யூமாக போட்டிருக்காங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகம்ட்டு. அதில் முதல் வால்யூமில் பக்கம் 266 வாங்கியிருந்தீங்களா பார்க்கலாம், 266 இருக்கு. அதை இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் டாக்டர் அம்பேத்கர். சிலர் நான் தான் இந்த அரசியல் சட்டத்தை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார்கள். நான் தான் அதை நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்கும் முதன்மையானவனாக இருப்பேன். நான் அதை முற்றிலும் வெறுக்கிறேன். எப்போ இதை பேசுகிறாரு? ஆந்திர மசோதா பற்றிய விவாதம் ராஜ்யசபையில் நடந்த போது 3/9/1953 அம்பேத்கர் பேசியிருக்கார். இதை இவங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு தகவல். 2, இதே செய்தியை
பேரறிஞர் அண்ணா அவர்கள் நவம்பர்லேயே வந்து ஒரு அங்கே இந்த நிலைமை இருக்கு பாருங்க, அரசமைப்பு சட்டத்தை எரிக்கிறது அப்படின்ற நிலைமை வந்த உடனே அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து சட்டவிரோதம்னு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இல்லை. அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தை எரித்தால் அது வந்து தண்டனைக்குரிய செயல் அப்படின்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வரும்போது காமராசர் முதல்வர், அது முக்கியமான செய்தி. ஆனால் அந்த சட்டம் நிறைவேறும் வரையில் அவைக்கே வரல காமராசர். இதெல்லாம் முக்கியமான பதிவு. அந்த சட்டம் வரும்போது பெரியாரும் அண்ணா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்க மாட்டாங்க. கண்ணீர் துளிகள் என்றுதான் பெரியார் அவர்கள் திமுகவை சொல்லுவார். ஆனால் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசிய ஒரே நபர் அண்ணாதுரை தான். இதுதான் முக்கியமானது. வேற யாரும் பேசல. அப்போது இருந்த அந்த வேலையை செஞ்சவங்க பக்தவச்சலமும் சி சுப்பிரமணியமும் அதை கொண்டு வராங்க, அங்கே பேசுகிறாங்க. எதுக்கு என்னன்னா, அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி உடையலை 57. அப்போது பேசிய கல்யாண சுந்தரம், ஆமாம் ஜெயிலில் போட்டு போடணும், இன்னுமே ஸ்ட்ரிக்டாக போடணும், அதில் 3 ஆண்டு வரை சரி இன்னும் கூட இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார். அதான் வருத்தமானது. இதெல்லாம் இன்னைக்கு பரிசீலனைக்கு உள்ளது அப்படின்றதுனால சொல்கிறோம். இதை அண்ணா அவர்கள் மேற்சொன்ன அம்பேத்கர் சொல்கிறதை பேசுகிறத வந்து பக்கம் 330 இருக்கு அந்த வால்யூமில். இதே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதனால் பெரியார் என்னப்பா தப்பு பண்ணுறாரு, அம்பேத்கரே சொல்லியிருக்காரு அப்படின்றத சுட்டி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுனது இருக்கு பாருங்க, இப்போ எடுத்து படிக்கிச்சா மிக சுவாரஸ்யமான பேச்சு. இப்போ அதை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. அவர் சொல்லிட்டார் 1/2 மணி நேரம்ட்டாரு, இப்போ 1/4 மணி நேரம் ஆகிடுது. அதில் அவர் சொல்கிறாரு, மார்ட்டின் லூதர் பைபிளை எரித்தார். மார்ட்டின் லூதர் யாரு? புராட்டஸ்டன்ட் மதத்தை நிறுவியவர். போப்பாண்டவரை எதிர்த்து என்ன நாங்கள் மார்க்சியவாதிகள்லாம் என்ன சொல்லுவோம்னா, போப்பு வந்து அப்போ இருக்கக்கூடிய ஃபியூடல் அரசர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாக இருக்காரு. அப்போ புதுசாக வர கேபிட்டலிசம் இருக்க, அவங்களுக்கு ஸ்டேட் பவர் வேணும், அதுக்காக மதமும் பிரிக்கணும். மதம் வந்து அப்போ அவர் மார்ட்டின் லூதர் தலைமையில் பிரியுதா சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து இதை கொளுத்துறாரு. அப்போ அவர் சீர்திருத்தம் பேசுகிறாரு. போப்பாண்டவர் ஒன்றும் கடவுளின் பிரதிநிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி வரக்கூடிய போது அவர் பேசுறது பாருங்க, வெகு காலத்திற்கு முன்னாலே இது அண்ணா பேசுவது. மார்ட்டின் லூதர் என்பவர் கிறிஸ்தவ உலகம் முழுவதும் மிகவும் புனிதமானது என்று கருதுகிற பைபிள் இதனால் தான் இருக்கிறாரு. 1500 பைபிள் எதில் இருக்கு? லத்தீன் மொழியில் இருக்கிறது. 1500 இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆங்கில ஆட்சி செய்யுது. ஆனால் 1500 ஆங்கிலேயர்கள் பைபிளை லத்தீனில் தான் படித்தாங்க. இன்னைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழில் படிக்கிறாங்க பைபிளை. அன்னைக்கு 1500 தான். லத்தீன் மொழியில் இருப்பது கூடாது, போப்பாண்டவரின் ஆதிக்கம் ஏற்பட்டு விடுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக பகிரங்கமாக ஐரோப்பா கண்டத்திலே கொளுத்தி இருக்கிறார் என்பதை கூறுவேன் அப்படின்றார். அதுக்காக சொல்லிட்டு சொல்றாரு, பெரியார் பண்றால் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி தானே பேசணும் சட்டசபையில். நான் கொளுத்துறதுல ஒத்துக்கல, ஆனால் அவர் கொளுத்துறது நியாயமானது. அவர் கொளுத்துவது சாதி ஒழிப்புக்காக கொளுத்துறாரு, வேற எதுக்காக கொளுத்துறாரு? கொளுத்து போய் கொளுத்தல, சாதி ஒளி அப்படி என்று அண்ணாதுரை பேசிய பேச்சு மிக சிறப்பானது. அதை அப்போ இந்த சட்டம் வருது. இந்த சட்டம் வந்து 3 ஆண்டு சிறைன்னு வந்ததும் அதில் 10,000 பேர் கலந்துக்கிறாங்க இந்த போராட்டத்தில். 3000 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. 3000 பேர் ஜெயிலுக்கு போகிறதுல முக்கியமான செய்தி என்னென்னா, 3000 பேர் அங்கே போகிறதுல அதில் போலீஸ்காரன் கூப்பிட்டு போய் இவங்கள நீ கொளுத்தலன்னு சொல்லு பண்ணுறான். அவங்களாம் இல்லை நான் கொளுத்தணுன்றான். அதான் அவங்க விட்டுலாம் பாவம் போகட்டோன்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியாதுன்றான். அப்புறம் சார்ஜ் சொல்லும்போது கொளுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள்ன்றான். இவங்களாம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கொளுத்துறோம் அப்படின்றாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்வதற்காக நான் வந்து இதில் முக்கியமாக அதில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்.
அதில் இப்போல்லாம் போராட்டம் நடத்தினா எல்லா கட்சியிலையும் சரி, எல்லா கட்சியிலையும் என்ன சாயந்தரம் நிச்சயம் விட்டுருவாங்க. உடாட்டிக்கு போனாலும் பெயில் போட்டுடணும், தலைவரை பெயில் போடணும். அப்போது ரெண்டாவது, நான் அப்படிலாம் செய்யலைன்னு வாதாடுறது. இப்போ இந்த அப்போ வந்து என்னென்னா, அந்த இதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன், ஆனால் எடுத்து வர விட்டேன். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்றத அவங்க வந்து அவங்க அவங்க எல்லாரும் யார் அந்த 3000 பேரும் நான் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் இதை இப்படி தான் சொல்கிறாங்க. நான் சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். நீதிபதி முன்னாடி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சாதிக்கும் அதை உண்டாக்கிய மதத்துக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டம் தமிழர் நலனுக்காக வகுக்கப்படவில்லை. அச்சட்டத்தை திருத்தக்கூடிய வசதி தமிழர்களுக்கு இல்லை. அதை 368 இல்லை. ஆதலால் என் எதிர்ப்பை காட்டிக்கொள்ளும் அறிகுறியாக இச்சட்டத்தை கொளுத்தினேன். இப்படி கொளுத்துவதற்கு எனக்கு உரிமை உண்டு. இதனால் எந்த உயிருக்கும் எந்த பொருளுக்கும் சேதம் இல்லை. ஆதலால் நான் குற்றவாளி அல்ல. இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. நான் எதிர் வழக்காட விரும்பவில்லை. நான் குற்றவாளி என்று கருதப்பட்டால் அதற்குரிய தண்டனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். 3000 பேர் போட்டாங்க. ஒருத்தவங்க கூட பெயிலில் வரல. அதுவும் எல்லாம் இளைஞர்கள் அதில். அப்போ இதுதான் அதில் அடிப்படையான விஷயம். இன்னைக்கு அவங்க போய் எல்லாம் ஆணைமுத்தையா 18 மாதம் இருக்காரு இதை பேசிட்டு சொல்லிட்டு போய் அதில் அதிகபட்ச தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜீவ் காந்தி கொடுத்தாங்களே, ராகுல் காந்திக்கு அதிகபட்ச தண்டனை. இப்போ மோட்டார் விபத்து நடத்தினா அதிகபட்ச தண்டனை 2 வருஷம். யாருக்குமே 2 வருஷம் தர மாட்டாங்க. நீங்கள் நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் டிரைவர் இருக்காங்கல்ல, 2 ஆக்சிடென்ட் 2 டெத்து இருக்கும், என்ன ஃபைன் கட்டு வந்துடுவார். எல்லாருக்கும் தெரியும், வக்கீலாக இருக்கக்கூடிய உங்களுக்குலாம் அதிகபட்ச தண்டனை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் 2 மாதத்தில் இருந்து 3 வருடம் வரை தண்டனை கொடுக்கப்பட்டது. இதில் 3000 பேருக்கு. இதில் 2 மாதத்தில் இருந்து அந்த புத்தகத்தில் விடுதலையில் பெரியார் எழுதுறார், 2 மாதத்தில் இருந்து 1 வருடம் வரை தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் நீதிபதி. எப்போ 26/11 கைது பண்ணுறாங்க, கொண்டு போய் நிறுத்தி அந்த ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அது நடக்கிறது 7/12க்குள்ள இருந்தால் 1 வருஷத்துக்குள்ள, 7/12க்கு அப்புறம் தான் தண்டனை எகிரிச்சு 2 வருஷம் 3 2.5 வருஷம் 3 வருஷம்ட்டு. ஏன் 7/12 அன்னைக்கு நேரு வந்தாருங்க. நேரு வந்ததுக்கப்புறம் தண்டனை கூடிச்சுன்னு செய்திருக்காரு. அதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி, நுட்பமான செய்தி. பிரதமர் என்ன பேசினார், அவர் நீதித்துறைக்கெல்லாம் சொல்லலை. ஏங்க நீதித்துறைக்கு சொல்லலை, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், புரிஞ்சுங்க. ஆனால் நீதித்துறை இப்படி கொடுத்தது அப்படி என்பதை பெரியார் சொல்கிறாரு. அப்போது இந்த இந்த செய்தி இருக்கு பாருங்க, இதான் முக்கியமானது. இதை முடிஞ்சு திருச்சி மாவட்டத்தினுடைய அந்த செயலாளரில் நினைக்கிறேன், செயலாளர் ஒருவர் ஆணைமுத்தவர்கள், 2 பேர் இருக்காங்க அதில், இவர் ஒருவர். அப்போது இதை முடிஞ்சு 27/12/60 27/12/60 இவர்களுக்கெல்லாம் ஒரு சத்த எரிப்பு வீரர்களுக்கு பாராட்டு தரார் பெரியாரே வந்து. 27/12/1960 3 வருஷம் ஆச்சு. யாரு கடைசியா லட்சுமணன்ற சிறுவன் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளில வரான் அவன். அதுக்கப்புறம் தான் அந்த விழா வச்சுக்கிறாங்க. 27/12/60 அது நடக்குது. இதில் என்னன்னா பெண்கள் உட்பட கலந்துக்கிட்டு இருக்காங்க. சிறையில் பெண்கள்லாம் இல்லை, அதில் பெண்கள்லையும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிறையிலே பிறந்த குழந்தைக்கு சிறை செல்வி, சிறை செல்வன் என்ற பெயர்கள் இருக்கிறாங்க. சிறைக்கு சென்றவர்கள் அங்கே ஒரு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் சிறையில் விட்டு வந்தா, நான் திருமணம் ஆகலை, பாதி பேர் திருமணம் ஆகாதவர்கள். அதில் இறந்து போன வெள்ளைச்சாமிக்கு வயசு 18 அந்த நேரத்தில். அவர் தான் முதல் 2வது பலி. அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, உள்சாதியில் திருமணம் செய்வதில்லை என்ற முடிவை அவர்கள் எடுக்கிறாங்க. திருச்சியில் மட்டும் அந்த மிகப்பெரிய அளவில் கைது, திருச்சி தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, அங்கே ஒரு 4-5 பேர் வகுப்பு எடுக்கிறாங்க.
அதில் அதை செல்விப்படுத்துவது மொழி, ஆற்றல், திருக்குறள் இதெல்லாம். அதிலே ஒருவர் ஆணைமுத்தையா அவர். இந்த செய்தியெல்லாம் அவங்க தொகுத்துருக்காங்க, அந்த புத்தகத்தில் இருக்கு. அப்போ இந்த 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 இது இது வந்து ஆணைமுத்தையாவுடைய ஒரு மிகப்பெரிய பங்காக நான் சொல்கிறேன். மூன்றாவது, இந்த மத்திய அரசில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் அவர் வகித்த முக்கியமான பாத்திரம், எனக்கு முக்கிய பாத்திரம் அது. அப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் அம்பேத்கரை பற்றி. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை கூட கொடுத்துறப்ப என்ன காரணம் சொன்னாங்க, இவங்க ஒரு 10லேருந்து 15% பேர் தான் ஓட்டு. யார்? வரி கட்டுறவங்க, இல்லைன்னா படிச்சிருக்கவங்க. அப்போ படிப்பா கிடையாது, நோ எஜுகேஷன். அப்போ பெண்கள் உட்பட உயர் சாதியிலே பெண்கள் படிக்கல. அப்போ வந்து அம்பேத்கரே இப்போ கிழக்கு வங்கத்தில், இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷிலிருந்து தான் ஜெயிச்சிட்டு உள்ள வர்றார். அப்போ முதலாக ஏன்னா காங்கிரஸ்காரன் தோக்கடிச்சிடுவோன்றான் அவரை. எப்போ விட்டுருங்க, அவர் வந்ததுக்கப்புறம் 27/9/1951 உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குல்ல, அதுக்கு 2 ஃபேஸ் இருக்குது, 2 முகம். அது அரசமைப்பு அவையாகவும் செயல்படும், முதல் பாராளுமன்றம் அதுதான், அது சட்டமும் இயற்றும். இப்போ அந்த முதல் பாராளுமன்றத்திற்கு கேபினெட் இருக்க, அதுக்கு பிரதமர் நேரு, சட்ட அமைச்சர் அம்பேத்கர், நிதி அமைச்சர் சண்முகம் செட்டியார். இவங்களாம் காங்கிரஸ்காரன் கிடையாது. அப்போ 52க்கு முன்னாடி அது. அதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே முதலாக இது மாதிரி மாநிலத்தில் இருக்கவங்க மந்திரி ஆகினதே முதல் முறை ஆனது விபி சிங். இதை சொல்லணும். முதல் முதல்ல எப்போ மாநிலத்தில் இருக்க மந்திரி ஆனாங்க? எப்போ? விபி சிங் ஆன போது தான், விபி சிங்குடைய கொலிஷன் கவர்மெண்ட் வந்த போது தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பியே இல்லை, திமுகவும் 3 மாநில கட்சிகள் விபி சிங் ஆதரித்து நிற்கிறாங்க ஜனதா தளோட. 1 திமுக தமிழ்நாட்டில், 2 ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், 3 அசாம் கண சங்க பரிஷத், 3 சேர்ந்து 2 எம்பி. ஆனால் அந்த 3 கட்சிகளுக்கும் அவர் மந்திரி பதவி தருகிறார். அப்போ அது மட்டும் இல்லை, இதே மாதிரி அம்பேத்கரையும் இவரையும் ஆக்கண மாதிரி, சண்முக செட்டியாரை ஆக்கண மாதிரி ராஜா ராமண்ணாவை ஆக்குகிறார். ராஜா ராமண்ணா இஸ் அ சயின்டிஸ்ட், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அதே மாதிரி கேஜிகே மேனனை ஆக்குகிறார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு, டாடா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். நான் அதுக்குள்ளே போகலை, அது வந்து விபி சிங்கை பற்றிய செய்தி. ஆனால் அவர் அம்பேத்கர் 27/9/1951 52க்கு முன்னாடி ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்யும்போது பாராளுமன்றத்தில் அது கிடைக்கிற ஒரு அறிக்கை, இதான் எதுக்காக நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறார். அதில் பல காரணங்களில் 2 முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். ஒன்று, ஹிந்து கோட் பில். பெண்கள், நான் சொல்கிறது உயர் சாதி பெண்கள் உட்பட அனைத்து பெண்களும் அவர் கட்டுப்பட்டவங்க. பெண்களுக்கு சொத்தில் உரிமை, விவாகரத்துக்கான உரிமை, அடாப்ஷனுக்கான உரிமை, இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய பர்சனலாக இருக்கு பாருங்க. அதை வந்து 1947 தாக்கல் பண்ணுறார் மசோதாவை. சனாதனவாதிகள் அதை எடுக்க அனுமதிக்கல. அதை 51 அவர் ரிசைன் பண்ணுறாரு. 2வது காரணம் சொல்கிறது இப்போ நான் படிக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். I will now refer to another matter that had made me dissatisfied with the government. It relates to the treatment accorded to the backward classes. I was very sorry that the Constitution did not embody any safeguards for the backward classes. It was left to be done by the executive government on the basis of a recommendations of a commission to be appointed by the president. More than a year has elapsed since we passed the Constitution, but the government has not even thought of appointing that commission. Article 340. 341 scheduled caste. Based on untouchability, it is automatically notified. ST 342. அது வந்து தூரமாக இருக்கக்கூடியவங்க, ரிமோட் ஏரியாஸில். 340 பேக்வர்ட் கிளாஸ் ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறாருங்க அம்பேத்கர். அதனால தான் சொல்கிறேன், பேக்வர்ட் கிளாஸுக்கு கமிஷன் போடல, ஐடென்டிஃபை பண்ணலை, அதனால் 16 நாளும் 15 நாளும் மத்திய சர்வீஸ்க்கு அமலுக்கு வரலன்ட்டு ரிசைன் பண்ணுறார் அம்பேத்கர்.
அப்படி இருக்கும்போது அம்பேத்கரை வந்து பேக்வர்ட் கிளாஸ் ஒன்றும் பண்ணலடா இப்படி எனக்கு புரியும். அதுக்காக சொல்ல வரேன். இந்த செய்தியை நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தகராறு இருக்கு பாருங்க. இன்னைக்கு சூத்திரர்கள் வந்து நிச்சயமாக பஞ்சமர்களை இன்னைக்கு கோயிலுக்குள்ள விடுறாங்களா? இன்னைக்கு அந்த புக்கு கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், எந்த இடத்துல கோயிலில் விடுறாங்க? தமிழ்நாட்டில் கிராமத்தில் போனீங்கன்னா ரவிக்குமார் சொல்கிறார். எப்படி ரவிக்குமார் விழுப்புரம் மாவட்டத்தோட 300 கோயிலில் எங்களை விடுறது இல்லைன்றாரு. தமிழ்நாடு முழுக்க இங்கே இந்த பூந்தமல்லி தாண்டிங்கள்லாம் கிடையாது, இந்த பக்கம் திருவத்தூர் தாண்டிட்டா கிடையாது. அப்போ எல்லா இடங்கள்லையுமே இன்னும் அது இருக்குல்ல. சாதியான வேங்கவே ஏன் கண்டுபிடிக்கல அரசாங்கம்? கண்டுபிடிக்க முடியாதா? என்ன இது பெரிய கும்பா? அது ராஜீவ்காந்தி மாடரை கண்டுபிடிச்சாச்சு, இதை கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் பண்ணல? ஏன் சாதி ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வரல? கொண்டு வந்தா அவ ஓட்டு போட மாட்டான், விக்கிரவாண்டியில் தோத்து போயிடும் இல்லையா? இதுதான் இருக்கே தவிர சமூக நீதிலாம் கிடையாது. நான் நிச்சயமாக பேசுகிறோம் இந்த விஷயத்தில். அப்போ அம்பேத்கர் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கலன்னு ரிசைன் பண்றாரு. இதுக்கு அப்புறமாச்சும் நேரு அமைச்சாரா? 53 அமைக்கிறார் காக்கா கலேக்கர் கமிஷன். அதான் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை நேரு தூக்கி எறிந்து விட்டார். 1961 5 நிமிஷம் முடிச்சு. அப்போ இதான் அதனால பேக்வர்ட் கிளாஸ்க்கு சென்ட்ரல் சர்வீஸில் ரிசர்வேஷன் அதனால் இல்லை. ஏன்னா அதை நார்த்தில் கம்ப்ளீட்டாக நார்த்தில் வந்து ஸ்டேட்டுக்கும் கிடையாது, எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. கிட்டத்தட்ட அனைத்து பஞ்சாப் நீங்களாக எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் இருக்கும். ஏன்னா அம்பேத்கர் வந்து அதை பண்ணி கொடுத்த தொட்டு. அப்போது இந்த 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 பிரச்சனை இருக்குல்ல, இதை வந்து இதை பண்ணணுன்றதுக்கான பிரச்சனை முதலாக சூத்திரர்களுடைய ஆட்சி என்ற முறையில் வந்தது வந்து என்னுடைய கருத்தில் வந்து ஜனதா ஆட்சி. 1979 77 வந்த ஆட்சி இருக்கு பாருங்க. 77 வந்த ஆட்சி இருக்கு. ஏன்னா காங்கிரஸோட மேஜர் ஓட் பேங்க் வந்து உயர் சாதிக்காரங்க எஸ்சி எஸ்டி. சூத்ராஸ் வந்து மனோகர் லோகியா அந்த சோசலிஸ்டுகள் பின்னாடி அணிதிரண்டு இருந்தார்கள். கிட்டத்தட்ட நார்த் இந்தியா, சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் வைட் ஓட் பேங்க். அப்போது 79 வந்தபோது அதுக்கு முன்னால் ஐயா ஆணைமுத்து அவர்கள் 1978 அதை பற்றி நான் சொல்லிடணும். என்னென்னா ஒரு சில தகவல்களை இதை சொல்லணும். இவர் 78 ஏப்ரலில் 12 நாள் டெல்லிக்கு டூர் போகிறார் நார்த் இந்தியாவுக்கு. இவர் அதில் 7-5 29 நாள் 78லேருந்து 10-5-78 வரையில் 12 நாள். அதில் 7-5-78 இன்னைக்கு முசாஃபர் நகரில் உத்தரப்பிரதேச மாநில பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டை தொடக்கி வச்சு ஐயா உடை நடத்துறார். இதை அங்கே என்ன பேசுகிறாரு? ரிசர்வேஷன் வேணும்னு பேசுகிறாரு, சென்ட்ரல் சர்வீஸ்க்கு உங்கள் ஸ்டேட்டுக்கும். அதே மாதிரி இப்போ 4வது 5வது மாதத்துக்கு 6வது மாதம் 78 சென்னையில் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் மாநாடு நடத்துகிறார். அடுத்து ஆகஸ்டில் அகில இந்திய பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் பேரவையை உண்டாக்கினார். யார்? ஐயா ஆணைமுத்து அவர்கள். அப்போ இந்த டூர்லாம் போகும்போது அங்கே நார்த்தில் அவருக்கு ராம் அவுதேஷ் சிங் என்ற எம்பி, பிபி மண்டல் எம்பி, அவர் தான் மண்டல் கமிஷன் போடுறவர். அடுத்து விநாயக் பிரசாத் யாதவ் என்ற எம்பி, இவரெல்லாம் அவருக்கு நெருக்கமாகறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி அவர் இந்த பேரவை இருக்குல்ல, இந்த பேரவையிலுடைய 20 தலைவர்களுடன் சென்று மொராய் தேசாயை பார்த்து குழு அமைச்சிட்டாங்க. 1/1/79 குழு அமைச்சிட்டாங்க. ஆனால் 31/12/80 குழு அறிக்கை கொடுக்குது. மண்டல் குழு கொடுக்கும்போது அமைத்தது மொராய் தேசாய் கவர்மெண்ட். 31/12/80 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே காக்கா கலேக்கர் நிலைமை. நேரு அமல்படுத்தவில்லை. நேருக்கு பின்னர் வந்த எல்லாரும் போற்றக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி அமல்படுத்தவில்லை. இந்திரா காந்தி அமல்படுத்தவில்லை. அதுக்கு அடுத்து மீண்டும் இந்திரா காந்தி வந்த போது இந்திரா காந்தி அமல்படுத்தவில்லை. ஐயா சொன்னாங்கல்ல, ஜெயில் சிங் தாக்கல் பண்ணாலும் அமல்படுத்தலை. 84 31/10/84 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்து அவரும் பண்ணலை இதை. அடுத்து விபி சிங் வந்த போது தான் பண்ணார். விபி சிங் நான் சொன்ன மாதிரி
மாநில கட்சிகளுக்கு முதலில் மந்திரி பதவி கொடுத்தது அவர்தான். அதே மாதிரி ராஜாராமண்ணாவை மேனனை ஆக்கியது அவர்தான். இந்தியாவிலேயே முதலாக ஒரு இஸ்லாமியரை ஹோம் மினிஸ்டர் ஆக்கினது அவர்தான். இதெல்லாம் வந்து சரித்திரம். இதெல்லாம் ஏன்னா முஃப்தி முகமது சாயித் ஆக்குறார். அதில் அதுக்கடுத்து பல சிக்கல்லாம் இருக்குது. அவரே சிக்கலை உண்டாக்குறார், அது வேற. ஆனாலும் இதே அவர் செய்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் செய்யறதுக்கு யார் முக்கியமான இதாக இருக்காங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான். அதை மறக்கக்கூடாது. அம்பேத்கர் மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் உறுதியாக நிற்கிறார். இதை அமுல்படுத்தணும். யாருக்கு? சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். அவர் மண்டல் குழுவை அமுல்படுத்தணும்ட்டு நோட் அனுப்புறது ராம்விலாஸ் பாஸ்வான். அந்த நோட்டை தயார் பண்ணது உயர் சாதியை சேர்ந்த PS கிருஷ்ணன், IAS ஆஃபீஸர். யார் அந்த PS கிருஷ்ணன்னா தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். PS கிருஷ்ணன் இப்போ சமீபத்தில் இறந்து விட்டார். அவர் கேரளாவை சேர்ந்தவர். 1955-56 ஆந்திராவில் IAS கேட்டராக போகிறார் வேலைக்கு. போன ஆரம்பத்தில் CR போடுவான், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட். அந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் அவரை பற்றி இதான் எழுதியிருக்காங்க. என்னென்னா, undue partiality to depressed classes, strident advocacy of intercaste marriage. யாருடைய இதில்? PS கிருஷ்ணன் இதில். knowledge of Sanskrit, uses his knowledge of Sanskrit to debunk religion, trust the words of villagers rather than village officers, act in a manner that helps subversive elements. இதான் CR. அந்த PS கிருஷ்ணன் தான் அங்கே செக்ரட்டரியாக இருக்கார். அடுத்து சரத் யாதவ். இதெல்லாம் இருந்ததுடைய விளைவாக 7/12/89 மண்டல் பரிந்துரையை ஏற்பதாக VP சிங் வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறார். அதுதான் முக்கியமான இந்தியாவினுடைய மிக சரித்திர நிகழ்வு. அதுக்கு ஐயா ஆணைமுத்துடைய பங்கு மிகப்பெரியது. அதுதான் ஆணை. ஏன்னா இதற்காக தான் அவர் போராட்டம் நடத்துகிறாரு. நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா. 1978 தொடர்ந்து இந்த மாதிரி போகிறாரு. 78 பீகாரில் 32 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் போய் பேச்சு. அப்போ பெரியாருடைய நூற்றாண்டு விழா. அப்போ ஆணைமுத்து ஐயாவுக்கு நாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம். பெரியாருடைய நூற்றாண்டு விழாவும் மண்டல் குழுக்காக பிரச்சனை பற்றியும், அதாவது சென்ட்ரல் கமிஷன் வேணுன்ற கோரிக்கையை பற்றி பேசுகிறாரு. பாட்னா மாநில தலைநகரத்தில் பேசுகிறாரு. இதெல்லாம் இருக்கிறப்ப தான் இப்போ VP சிங்குடைய அந்த அறிக்கை அதை 7 அதில் சொல்கிறாரு. 13/8 OM இஷ்யூ பண்ணுறாங்க. அதை அப்போ எதிர்கட்சி யார்? எதிர்கட்சி ராஜீவ்காந்தி. பிஜேபியும் இடதுசாரிகளும் VP சிங் ஆதரிக்கிறாங்க. ஆனால் மண்டல ஆதரிக்கல. மண்டல எதிர்க்கவும் இல்லை, எதிர்த்தா ஓட்டு போயிடுன்ட்டு. ஆனால் இதை கடுமையாக எதிர்த்து 1.5 மணி நேரம் பேசியது ராஜீவ்காந்தி. இதெல்லாம் சரித்திரம். ஆனால் நமக்கு இப்போ ஒற்றுமையாக இருக்காங்க, இப்போ பிஜேபி எதிர்த்த போடலாம் இல்லை, இது உண்மையை பேசியாகணும். அப்போ ராஜீவ்காந்தி. நான் கூட நினச்சேன், இந்த தீ குளிக்கிறது இருக்குல்ல, தமிழ்நாட்டில் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போரில் மிக அதிகமானதுன்ட்டு. அந்த ஆத்தர் எழுதுகிற ஹேண்ட்ஃபுல் இன் இந்திய அஜிடேஷன். ஹேண்ட்ஃபுல் தீ குளித்தவங்க 153 பேர் தீ குளித்தாங்க. இதே மண்டலில் எதிர்த்து அதில் 63 பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ துப்பாக்கி சூடில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறைய பேர் செத்தாங்க. தீ குளிச்சு இறந்தவர்கள் குறைச்சல். இந்த அளவுக்கு மண்டலை எதிர்த்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை இருக்கும்போது இது கொஞ்சம் நிறுத்தி வையின்னு சொன்னாங்க. VP சிங் முடியாதுங்க. ஏன் ஆட்சி போனால் பரவாயில்லன்னு ஆட்சியை பறி கொடுத்தார். அதனால் அதையும் இப்போ ஐயா ஆணைமுத்து இந்த நேரத்தில் இந்த செய்தியை நம்ம சொல்லணும். இந்த 2 செய்தியும் ஒன்றா சொல்லணும் அப்படின்றது தான். அப்போ என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? அவங்க அது கூட கேட்டாங்க. 2 ஆயுதா வருது. VP சிங் இதில் நீங்களே நிறுத்தி வைங்க, முடியாதுன்ற. அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் தடை தருது. சுப்ரீம் கோர்ட் தடை தந்து 2 ஆண்டு தடை அமுல்ல இருந்து இறுதியாக 9 பேரில் 6 பேர் இதை பண்ணலாம் அப்படின்றாங்க, 3 பேர் கூடாதுன்றாங்க. மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் வந்து 27% ரிசர்வேஷன் வந்து அமலுக்கு வருது. யார் 27%?
ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு 50% மேலே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி 22.5 SC/STக்கு இருக்குது, அதனால் 27. நான் இப்போ நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா அந்த 9 பேர் தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதில் சொன்னார் பாருங்க, அந்த 9 பேர் தீர்ப்பில் மெஜாரிட்டி தீர்ப்பில் அதில் மெஜாரிட்டி தீர்ப்புக்கு தனி தீர்ப்பு கொடுத்தார் ரத்னவேல் பண்ணு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் மட்டும் இதை ஒத்துக்கல, அவர் சரியாக கொடுத்தார். இந்த தீர்ப்பில் 3 ஒரு தவறு என்ன கேட்டால் அயோக்கியத்தனம்னு சொல்லணும். என்னன்னா இந்த வழக்குக்கே சம்பந்தம் இல்லாத SC/STக்களுக்கான ப்ரமோஷனை ரத்து செய்தார்கள். இந்த வழக்கில் என்ன சம்பந்தம் இருக்கா? SC/STக்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை ரத்து பண்ணாங்க. 2 50%க்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னாங்க. 3 இந்த OM இருக்கு, அதுக்கு வந்து அடுத்து வந்த நரசிம்மராவ் திருத்தம் கொண்டு வர்றாரு. 2 திருத்தம் கொண்டு வர்றாரு. 1 எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வர்றாரு, இன்னொன்று உயர் சாதிக்காரர்களுக்கு 10% சொல்றாரு. அந்த உயர் சாதிக்காரர்கள் 10% ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. எக்கனாமிக் கிரைட்டீரியா இருக்கு பாருங்க, அதை அப்போல் பண்றாங்க. ரத்னவேல் பாண்டியன் தவிர அவங்க மீதி பேர் அப்போல் பண்றாங்க. அதுதான் அது என்னது, கிரிமி லேயர் அப்போ வந்தது. அப்போ இதோட சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இதை பாருங்க என்னன்னா, while article 838 we are of the opinion, இதோட முடிச்சுக்கிறேன், there are certain services and positions where either on account of the nature of duties attached to them or the level at which they obtain merit as explained herein above alone counts. In such situation it may not be advisable to provide for reservations. இது உயர் பதவிகளுக்கு. For example, technical posts in research and development organizations, departments, institutions, in specialities and super specialities in medicine, engineering and other such courses in physical sciences and mathematics, in defense services and in the establishments connected therewith. Similarly, in the case of posts of the higher echelons, example professors in education, pilots in Indian Airlines and Air India, scientists and technicians in nuclear and space application, provision for reservation would not be advisable. அப்ப என்ன பெருக்கிறதுக்காக எங்களுக்கு தான் ரிசர்வேஷன் என்ன சொல்றோம், அதுக்காக தான் சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்து 839. As a matter of fact, the impugned memorandum dated August 13, 1990 applies the rule of reservation to civil posts and services under the government of India only, which means that defense forces are excluded from the operation of the rule of reservation, though it may yet apply to civil posts in defense services. Be that as it may, we are of the opinion that in certain services and in respect of certain posts, application of the rule of reservation may not be advisable for the reason indicated herein before. Some of them are: 1, defense services including all technical posts therein but excluding civil posts; 2, all technical posts in establishment engaged in research and development including those connected with atomic energy, space and establishment engaged in production of defense equipment; 3, teaching post of professor and above if any; 4, posts in super specialties in medicine, engineering and other scientific and technical subjects; 5, posts of pilots in air India. The list given above is merely illustrative and not exhaustive. அப்படின்னா என்ன, எந்த உயர் பதவிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றது தான். இன்னும் நம்ம எங்க இருக்கோம், நம்ம போராட வேண்டியது நிறைய இருக்கு. ஆணைமுத்து நினைவு நாளில் இதுதான் நமக்கு தரக்கூடிய செய்தி. நன்றி.